சென்னையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்ற கார் மணப்பாறை அருகே மரத்தின் மீது மோதி தீப்பிடித்து எரிந்துள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் மருதமுத்து. தற்போது இந்த கார் விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள். அதாவது சென்னை பெருங்குடியில் உள்ள ஐடி கம்பெனி வேலை பார்ப்பவர் பாலச்சந்திரன். இவர் தனது மனைவி இலக்கியா மற்றும் நண்பரான அன்வகலி, அவரது மனைவி பசிலா ஆகிய 4 பேருடன் சென்னையிலிருந்து தூத்துக்குடியில் நடைபெறும் நண்பர் இல்ல விசேஷத்துக்காக செல்வதற்காக ஒரு காரில் பயணம் செய்துள்ளனர். இந்த காரை பாலச்சந்திரன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். காரானது இன்று காலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த துவங்குறிச்சி மோகினி மலை என்ற இடத்தில் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் போது காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையாகவும் இருந்த மரத்தில் மோதிய வேகத்தில் திடீரென தீப்பற்று எரிய துவங்கியது. இது உடனடியாக அந்த பகுதியில் இருந்தவர்கள் காரில் இருந்த 4 பேரையும் லேசான காயம் மீட்டுள்ளனர். இது சம்பந்தமாக தகவல் இந்த துவங்குறிச்சி தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தீ முற்றிலும் அணைக்கப்பட்ட நிலையிலும் கூட காரானது முற்றிலும் எரிந்து சேதமானது. இச்சம்பவம் குறித்து துவங்குறிச்சி போலீசார் சம்பவ இடத்துக்கு இந்த தீப்பிடித்தனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மதுரை தேசிய போக்குவரத்து பாதிக்கப்பட்டது, நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் முற்றிலும் தீயை அணைத்த பின்னர் துவங்குறிச்சி போலீசார் போக்குவரத்தை சரி செய்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதமுத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.